அன்பர்களே வணக்கம். நாம இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நிரந்தர ஊழியர்கள் தேவை அப்படிங்கிறது தான். இது ஏனோ தெரியல, இந்திய அரசு இதை பற்றி திங்க் பண்ணவே இல்லை. இவங்க தேர்தல் ஒரு சமயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லைங்களா, அவங்க கிட்ட விட்டுறாங்க பொறுப்பை. அவங்க என்ன பண்ணுறாங்க, மாநில அரசை ஊழியர்களாக எடுத்துக்கிறாங்க. ஸோ மாநில அரசு ஊழியர்கள் என்னதான் அந்த அரசு பதவியில் இல்லாட்டியும் கூட அந்த ஊழியர்களை இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவங்களுக்கு அத்தாரிட்டியும் கிடையாது, ஏன்னா அவங்க மாநில ஊழியர்கள். அதனால இன்னைக்கு இவ்வளோ குளறுபடி தேர்தல் நடக்குது. இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர் வாக்காளர்கள் இழக்கிறாங்க தம் வாக்குரிமைன்னா 100க்கு 100 தேர்தல் ஆணையத்தின் இயலாமை. இந்த தேர்தல் ஆணையத்தின் இயலாமை காரணம் என்ன? நிரந்தர ஊழியர்கள் இல்லாததான். என்னால அடித்து சொல்ல முடியும். சார், உங்களால முடியலாம் சொல்லுங்க, என்னை கூப்பிடுங்க, உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றேன், என்னென்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்க இன்னைக்கு இந்தியா முழுவதும் மொத்தம் எவ்வளவு தெரியுங்களா இருக்கு? 4123 சட்டசபைகள் இருப்ப நான் கூகுளில் பார்த்தேன். நீங்களும் தேடி பிடிச்சிங்க அன்பர்களே, ஏன்னா தப்பா இருக்கலாம். நேற்று கூட நான் ஒரு இதில் சொல்லும் போது தேர்தல் எண்றதுக்கு இன்னும் 9 நாள் இருக்குங்கிறது போல 9ஆம் தேதி தேர்தல் எண்ணுங்கன்னு சொல்லிட்டான். இது ஸ்லிப் ஆகும், அது நீங்க வெரிஃபை பண்ணிக்கங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். இப்போ இந்த தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய வேலை சுமை இவங்களுக்கு இருக்கு. இவங்க எப்படி தமிழ்நாடு அரசு மூலியமா இவங்க தமிழ்நாடு அரசுன்னு இல்லை, மாநில அரசுகளை இவங்க எப்படி உபயோகப்படுத்த முடியாது. இவங்களை கேட்ட என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை சார், ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 10 நிரந்தர ஊழியர்களை போட்டால் போதும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் தான் தேவைப்படுது. இந்தியா முழுமைக்கும் ஒரு 40,000 ஊழியர்களை போட்டால் போதும். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, ஐயோயோ பொருளாதார சுமை, நாங்கள் ஏற்கனவே ஆட்குறைப்பை பண்ணிக்கிட்டு இருக்கோம், சம்பளத்தை உயர்த்தி தள்ளல, அப்புறம் இவங்க ஓய்வு பெற்றவர்களுக்கும் பென்ஷனை உயர்த்தி தர முடியலம்மா. இதெல்லாம் பொய் சார். பொருளாதாரம் நலிஞ்சு நிற்குது, ஒடிஞ்சு நிற்குது, நொண்டிக்கிட்டா போடுதுன்னு. ஏன் எப்ஸ்டின் தீவுக்கு கோடி கோடியா அள்ளி கொடுத்தாரு அனில் அம்பானி, அப்ப பொருளாதாரம் பாதிக்கப்படலையா? ஏன் அன்னைக்கு நில்லுன்னு காமிச்சு மஞ்சள் நோட்டீஸ் விட்டவரு இன்னைக்கு 10,000 கோடிக்கு அதிபரா இருக்காரு? எப்படி? அந்த பணத்தெல்லாம் பிடுங்க சார், அந்த பணத்தெல்லாம் பிடுங்கி இன்னைக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுங்க. அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு என்று என்ன ஒரு 40,000 ஊழியர்களை போடுங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 பேர் போடுங்க. இப்ப அரசியல் கட்சிகளுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பாதுகாத்து கொடுத்துருது. அங்க வட்ட செயலாளர், மாவட்ட இப்படி பல அமைப்புகள் இருக்கு, அதன் மூலியமா அவங்க காரியம் சாட்சிவாங்க. இப்ப பொதுமக்களுக்கு இருக்கிறது ஒன்னே ஒரு நம்பிக்கை, யாரு? தேர்தல் ஆணையம். நீங்க மறந்துடாதீங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனை, நாங்க உங்கள்கிட்ட தான் உடையாடணும். அதனால இந்த ஒரு தொகுதிக்கு 10 பேர் இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்க, போன் பண்ணி தான் போறோம். நீ 3 மாசம், நான் நவம்பர்ல கொடுத்தேன், டிசம்பர்ல கொடுத்தேன், அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணா பொண்ணு யாரையும் அதெல்லாம் பண்ண சொன்னது? பர்மனன்ட் ஊழியர்கள் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் ஒரு போன் பண்ணா என் வீட்டில் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. என் பேர் இருந்திருக்கோம். நீங்க நாங்க 4 ஓட்டு போட்டிருப்போம். கிட்டத்தட்ட 30-40 லட்சம் ஓட்டை நீங்க ஏமாத்துறீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இது அசிங்கங்க, இது நல்லா இல்லை. இந்த நாட்டுக்கு பிரதமரும் சரி, ஜனாதிபதியும் சரி, இது யாரும் இவங்க கண்டுக்கிறதா தெரியல. ஏதோ பொழுது போயிட்டு போகணும், பணக்காரன் மட்டும் வாழணும், மற்ற வாழக்கூடாதுங்கிற ரேஞ்சில் தான் நீங்க செஞ்சிட்றீங்க. அதனாலதான் இவ்வளவு அலட்சியம் உங்களுக்கு. அதனால இப்போ நமக்கு தேவை என்னன்னா, பொதுமக்களுக்கு இந்த வாக்காளர் குளறுபடி நேராம இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா அது தேர்தல் ஆணையத்தால் மட்டும்தான் முடியும். சரி, நீங்க சொல்லலாம், என்ன சார் கொஞ்ச நாள் தான் தேர்தல் ஆணையம் வருது, தேர்தல் வருது, அதுக்காக நிரந்தர ஊழியர்களா? தப்பு தப்பு தப்போ தப்பு. ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்துகிட்டு தான் இருக்கும். அங்க ஆள் பத்தாக்குறதுன்னா இவங்களை டெபுடேஷன்ல போடலாம், ஒரு மாநிலத்தில இருந்து இன்னொரு மாநிலத்துல. நம்பர் 1. அப்புறம் வருஷம் பூரா இவங்களுக்கு வேலை இருக்கு சார். இந்த பர்த் டெத்து இதெல்லாம் இவங்கிட்ட தான் போகணும். வெளிநாடுகள்ல ஒரு வாலிபனோ பொண்ணோ 18 வயசு அடைஞ்சுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹவ் அட்டைன்ட் த ஏஜ் ஆஃப் 18 அப்படின்னு வருது. நீ 18 வயசு அடைஞ்சிட்டேன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அவங்க மறந்தாலும், பெற்றோர்கள் மறந்தாலும், இங்க என்ன சொல்லுது? இருக்கிறவனே இல்லைங்கிறீங்க.
சார் மிக மிக தப்புங்க. தில்லு முல்லாலே ஒரு நாடு வாழணும்னா அந்த நாடு வாழாதுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க வெறும் தில்லு முல்லை மட்டுமே நம்பி இருக்கிறீங்க. இதை வச்சே ஓட்டிட்டு இது வந்து லாங் டேர்முக்கு வந்து உங்களுக்கு கை கொடுக்காது, அசிங்கத்தை பண்ணும். பர்மனன்ட் எம்ப்ளாய் போட்டு வச்சிங்க. அந்த பர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு இந்த எல்லா கணக்கையும் நீங்க எடுக்கலாம். ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட அவங்க எடுப்பாங்க வருஷம் பூரா. ரொம்ப சொல்லலாம், யாரும் தேவையே இல்லை. ஒரு தொகுதிக்கு 10 பேர் நினைச்சு பாருங்க, ஆளு கொஞ்சம் ஏரியா பிரிச்சு கொடுங்க, அவங்க போயிட்டு டொப்பு எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. கேட்டா இந்த நொண்டி சாக்கு சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. பொருளாதார பிரச்சனை இருக்கு, நான் புது ஆளுங்களை எம்ப்ளாய் போட முடியாது, இருக்கிறவனே கட் பண்றேன், நீ கட் பண்ணிட்டு போ, ஆழத்தை இல்லைன்னா விட்டுட்டு போ, அப்படிதான் சொல்ல முடியும். நாங்க இந்த பைனான்ஸ் மந்திரி எதுவுமே அவங்க தலையில போட்டுக்கிறதுல அவங்க வந்து அதை பெரிய ஒரு விஷயமாவே எடுத்துக்கிறதே இல்லை. அவங்க என்னதான் பண்றாங்க, அவங்களால முடிஞ்சா வேலை பார்க்கட்டும், இல்லாட்டியா நாளை விட்டுருங்கன்னு காண்டுகிட்டு போட்டோம். என்ன சார் இது? 10 வருஷத்துக்கு ஒரு தாரம் இந்த எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்குறது அதை இல்லைன்ற, பென்ஷன் இருக்கிறது சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க மாட்டேற. இது மாதிரி புதுசா வேலைக்கு எம்ப்ளாய்மெண்ட், இது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தானே. 2 வேலை நடக்குது. ஒண்ணு, தேர்தல் ஆணையத்திற்கு நிரந்தர ஊழியர்கள் கிடைக்கிறாங்க. இன்னொன்னு, ஒரு 40,000 பேருக்கு வேலை கிடைக்குது. ஏன் இது செய்ய முடியாத உங்களால? ஏன் சார் செய்ய முடியுமா முடியாதா? நீங்க ஏமாத்துறீங்க சார். பணத்தை அள்ளி 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 மூட்டை கட்டி தனிப்பட்டவனு அள்ளி கொடுத்துணும், வாரா கடனை ஆய்க்கணும். கேட்டா பொருள் நெருக்கடிப்பீங்க. நீர்னா வெளிநாட்டோட தூண்டி விட்டு பாம்பு போடுவீங்க. இதுதானே சார் உங்க கல்ச்சர். நீங்க பண்றது ஃபுல்லா பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆகவே தயவு செய்து இனிமேலாவது இந்திய பிரதமர், ஜனாதிபதி இவங்கெல்லாம் இது மாதிரி இருந்துகிட்டு நல்லது இல்லை. ஆக்டிவா இருக்குன்னு சொல்ல, இவங்க தலையிட்டு சிலதான் பண்ணுங்க. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நிரந்தர ஊழியர்களை போடுங்கள் என்று கூறி இதை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.